ஒரு ஊரில் சோமநாதன் என்பவன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு பேராசைக்காரன். அவன் ஊர் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்து வந்தான். ஒரு நாள் அவன் வசிக்கும் பகுதிக்கு ஒரு துறவி வந்தார். அவரை சந்தித்த சோமநாதன், எனக்கு இன்னும் அதிகமாக பணம் வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த துறவியிடம் கேட்டான். அதற்கு அந்த துறவி சோமநாதனிடம் கூறினார், உனது வீட்டுக்கு தினமும் ஒரு பிச்சைக்காரன் வருவான். அந்த பிச்சைக்காரனுக்கு நீ தினமும் பிச்சை போட வேண்டும். நீ எவ்வளவு அவனுக்கு கொடுக்கிறாயோ அது 2 மடங்காகி என் அருகே இருக்கும் இந்த மந்திர பையில் இருக்கும். நீ தினமும் மாலையில் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் என்றார் துறவி. இதை கேட்ட சோமநாதன் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தான். நாம் போடும் பணமெல்லாம் இரட்டிப்பாகும் என்றால் எவ்வளவு பணம் நமக்கு கிடைக்கும்? நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று எண்ணிக்கொண்டே வீட்டிற்கு சென்றான் சோமநாதன். மறுநாள் காலையில் ஒரு பிச்சைக்காரன் வந்து சோமநாதன் வீட்டு வாசலில் நின்றான். அவனுக்கு 5 ரூபாய் கொடுத்தான் சோமநாதன். பின் மாலையில் அந்த துறவியிடம் போனான். அந்த துறவி சோமநாதனிடம் நீட்டிய மந்திர பைக்குள் 10 ரூபாய் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு தாங்க முடியாத மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான் சோமநாதன். இதே போல பல நாட்கள் சென்றன. தினமும் அந்த பிச்சைக்காரன் வந்தான். சோமநாதன் அவனுக்கு கொடுக்கும் பணத்தின் மதிப்பு உயர்ந்து கொண்டே வந்தது. அந்த பணத்திற்கு 2 மடங்காக அவனுக்கு திருப்பி கிடைத்தும் வந்தது. ஒரு நாள் அதிகாலை நேரம் அந்த துறவி சோமநாதனிடம் தான் அடுத்த நாள் வேறு ஊருக்கு செல்லப்போவதாக கூறினார். இதை கேட்ட சோமநாதனுக்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டது. துறவி போய்விட்டால் நமக்கு பணம் பெருகுவது நின்று போய்விடுமே என்று எண்ணினான் அவன். எனவே துறவி இந்த ஊரை விட்டு செல்வதற்குள் முடிந்த அளவு மந்திர பை மூலம் பணம் திரட்டிவிட வேண்டுமென்று தீர்மானித்தான் சோமநாதன். உடனே தனது சொத்துக்களையெல்லாம் விற்று அனைத்து பணத்தையும் அன்று காலையில் வந்த அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டுவிட்டான் சோமநாதன். பின் அவன் மாலையில் அந்த துறவியின் இருப்பிடத்துக்கு சென்றான். ஆனால் அங்கே அந்த துறவியும் இல்லை, மந்திர பையும் இல்லை. ஒரு கடிதம் மட்டுமே இருந்தது. சோமநாதன் அந்த கடிதத்தை எடுத்து படித்தான். அந்த கடிதத்தில், உன் சொத்து முழுவதையும் எனக்கு கொடுத்ததற்கு நன்றி. நீ புத்திசாலியாக இருந்திருந்தால் இதுவரை கிடைத்தது போதும் என்று நினைத்து சந்தோஷமாக இருந்திருப்பாய். உன் பேராசையே உன் சொத்து முழுவதையும் இழக்கச் செய்துவிட்டது. இனிமேலாவது பேராசையின்றி புத்தியோடு பிழைத்துக்கொள் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. இதை படித்த சோமநாதன் அதிர்ந்து போய் மயங்கி கீழே விழுந்தான்.